பேரவைத் தலைவர் நிற்கிற போது உட்காரணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க அதுதான் அந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ்க்குலாம் நீங்க வந்திருந்தா என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டியதெல்லாம் அழகாக பயிற்சி கொடுத்தார்கள். பேரவையில் நிற்கிற போது உட்கார 110 விதியின் அரசின் சார்பில் இருங்க. அரசு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று உறுப்பினர் அமருங்க. கிடையாது, அவ்வளவுதான். இல்ல இப்போது 110 விதியின் கீழ் அமைச்சர் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. தயவுசெய்து அமருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பேச இருக்கீங்க, அப்படியே கருத்துக்கள்லாம் சொல்லுங்க. பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. நீங்க வெளியே போய் பேசுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சி முடியாது. வெளியில என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதிமுறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று தனியே கருதி மதிக்கப்படுவான். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகராக, சொல் வீரர்களுக்கு மத்தியில் செயல் வீரராக, திரைத்துறை மற்றும் அரசியல் துறை என இரண்டிலும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் ஆட்சி புரிபவராக, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் உடையவராக, தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோது தன்னை ஆராதித்த கோடிக்கணக்கான தம்பிகளுக்காக, தமிழக மக்களுக்காக அத்தனை புகழையும் வசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது முதலமைச்சர். அரசியல் களத்தில் எதிர்கொண்ட பெரும் சோதனைகளையும் அபாண்டமான அவதூறுகளையும் தனது அசாத்திய பொறுமையாலும் மக்கள் பலத்தாலும் முறியடித்து இன்று வென்று காட்டியவர் நம் முதல்வர். அவருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறருடைய அனுபவங்களை மதித்து கற்றுக்கொள்வதில் நம் முதலமைச்சர் மிகுந்த வல்லவர். வெளியில் உள்ளவர்கள் நினைப்பதை காட்டிலும் தமிழகத்தின் அனைத்து துறைகள் குறித்தும் மக்களின் தேவைகள் குறித்தும் துல்லியமான விவரங்கள் அவருக்கு அச்சு பிசகலாமல் தெரியும். எதனையும் ஆழமாக சிந்தித்து முடிவெடுக்கும் அவரது நிர்வாக திறமை அனைவரையும் வியப்பிலே ஆழ்த்துகிறது. தன் மீதான விமர்சனங்களை தன் செயல்களால் முறியடித்து ஒரு தேர்ந்த ஆளுமையாக தினந்தோறும் அரசை வழிநடத்தும் வித்தகருக்கு, முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தமிழக அரசியலில் புதிய சகாயத்தை படைத்து ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடும் நீண்ட ஆயுளோடும் வாழ வேண்டும் என்று, நம் தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்ற அவர் தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேற்று நடந்த அந்த சம்பவங்களை குறித்து திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட இந்த அவையில் உள்ள அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் தங்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், துயரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள், ஆறுதலை வெளிப்படுத்தி கடிதம் மூலமாக எங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும், இந்த விதியின் கீழ் சொல்ல வேண்டும் என்றும் என்னை கேட்டிருக்கிறார்கள். இப்போது 110 விதியின் கீழ் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் என்னிடம் அனுமதி கேட்டிருக்கிறார். ஒரு அறிக்கையை படிக்க வேண்டும் என்று அமைச்சருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னியர்பேர் கிராமத்தில் 21/6/2026 அன்று செட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் படிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க படிங்க என்ற தனியார் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஐஸ் பிளாக்ஸ் ஜெனரேட்டருக்கு செல்லும் பைப்லைன் வால்வில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். மாண்பு உறுப்பினர்கள் அமருங்கள். நானா சட்ட விதிகள் தர வேண்டாம், அமைதியா உட்காருங்க. முதல்ல 110 விதியின் அரசின் சார்பில் இருங்க. அரசின் சார்பில் சொல்லட்டும். நீங்கள் சொல்ல உட்காருங்க. நான் சொல்றேன். நீங்கள் சொல்ல விரும்புகிற கருத்துக்களை இன்றைக்கு ஏறத்தாழ 11 பேர் பேச இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிற கருத்து இருங்க. அமைச்சர் இப்போது 110 விதியின் கீழ் விளக்கம் அளிப்பார். இந்த விளக்கத்தில் உங்களுக்குள்ள கருத்துக்களை உங்களுடைய கட்சியின் சார்பில் பேச இருக்கின்றார்கள். பேசுகிறவோ உங்க கருத்தை சொல்ற உரிமை நான் தருகிறேன். இந்த 0 அவர் கிடையாது. வினாக்கள் பாருங்க, பிசினஸ் அட்வைசரி கமிட்டியில உட்கார்ந்து பேசுகிற போது வினாக்கள் விடைகள் நேரமும் 0 அவர் கிடையாது என்று சொல்லிவிட்டோம். இப்போது இதை பற்றி இந்த கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது உங்கள் உறுப்பினர் சார்பில் எடுத்து வைக்க நான் அனுமதி அளிக்கிறேன். அப்போது நீங்கள் தாராளமாக பேசலாம். மாண்புமிகு அமைச்சர் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டம் பெரியபாளையம் அருகே கன்னியர்பேர் கிராமத்தில் 21/6/2026 அன்று செட் பீட்டர் அண்ட் பால் சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ற தனியார் கடல் உணவுகளை பதப்படுத்தும் தனியார் தொழிற்சாலையில் ஐஸ் பிளாக்ஸ் ஜெனரேட்டர் மிஷினுக்கு செல்லும் பைப்லைன் வால்வில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட விபத்தின் காரணமாக அமோனிய வாயு கசிவு ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தின் காரணமாக இதுவரை அங்கு பணியில் இருந்த 74 நபர்கள், 70 பெண்கள், 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டு அரசு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று உறுப்பினர் அமருங்க. இருங்க. உறுப்பினர் அமருங்க. நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தான் நான் பேச முடியும். உட்காருங்க. எல்லாரும் உட்காருங்க. பாருங்க, நீங்க உங்க கட்சி தலைவர் பேசுற, நீங்க எல்லாம் குறுக்க ஏன் பேசுறீங்க? பேசாது, குறுக்க பேசாதீங்க. யாரோ ஒருத்தர் பேசுங்க. உரிமை மீறல் பிரச்சனை இருங்க. உரிமை மீறல் பிரச்சனை பற்றியும் நீங்கள் எனக்கு காலையில் எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அது இருங்க, அதை உரிய நேரத்தில் தான் எடுக்க முடியும். இப்போது அதை எடுத்துக்கொள்வதற்கு இல்லை. இருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன். உங்கள் பிரச்சனையை பற்றி முற்றிலுமாக பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் சொன்னால் நீங்கள் கவலைப்படலாம். உங்கள் கட்சியின் சார்பில் பேசுவதற்கு இன்றைக்கு அனுமதி அளிக்கிறேன். அப்போ பேசுகிற போது உரிமையும் பிரச்சனையும் பேசுங்கள், கோரிக்கை பற்றி பேசுங்கள், அமைச்சர் கூறியதுக்கும் பதில் பேசுங்கள்.
இப்- இப்- நீங்க இப்போது 110 110 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் இருங்க. 110 விதியின் கீழ் 110 விதியின் கீழ் வேறு பிரச்சனை குறித்து அவர் பேசுகிறாரு. நீங்க அதை கேட்டுவிட்டு உங்க பிரச்சனை பற்றி நான் பதில் சொல்றேன். அது வரைக்கும் அமைதியா உட்காருங்க. பேசுங்க. இதுவரை அங்கு பணியில் இருந்து 74 நபர்கள், 70 பெண்கள், 4 ஆண்கள் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் 15 நபர்கள் அரசு மருத்துவமனையிலும் 27 நபர்கள் தனியார் மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் கண்காணிப்பில் உள்ளனர். 27 நபர்கள் சாதாரண சிகிச்சையில் உள்ளனர். இவ்விபத்தின் துரதிருஷ்டவசமாக 5 பெண்கள் உயிரிழந்து உள்ளனர் என்ற துயரமான செய்தியினை கேட்டு அறிந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகவும் வேதனை அடைந்து அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க உத்தரவிட்டுள்ளார்கள். மேலும் அவர்களின் உடல்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பி நல்லடக்கம் செய்வதற்கான செலவினை அரசே மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் இவ்விபத்தின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நபர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இவ்விபத்தில் உயிரிழந்த மற்றும் பாதிப்படைந்த தொழிலாளர்களுக்கு தொழிலாளர் மாநில ஈட்டுறுதி காப்பீடு திட்டம் என்ற முறையில் ESI PF வருங்கால வைப்பு நிதியை வழங்கிடவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இவ்விபத்தின் குறித்து இயக்குனர், தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர், பொது சுகாதாரத்துறை மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு உறுப்பினர் செயலாளர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு முதற்கட்ட விசாரணை அறிக்கையின் 24 மணி நேரத்துக்கு உள்ளாகவும் முழுமையான விசாரணை 3 நாட்களுக்கு சமர்ப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இனி வரும் காலங்களில் இது போன்ற விபத்துகளை தவிர்க்கும் பொருட்டு அசாடஸ் இண்டஸ்ட்ரிகளை உடனடியாக குழு அமைத்து ஆய்வு செய்யவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு மொத்தம் 54,957 தொழிற்சாலை உள்ளன. இதில் தொழிலாளர்கள் 27,65,313 தொழிலாளர்கள் உள்ளனர். இதில் அபாயகரமான தொழிற்சாலைகள் 6,669 உள்ளனர். இனி வரும் காலங்களில் தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் இதுபோல் நடக்காம இருக்க அனைத்து விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்தீங்கன்னா அனுமதி இருங்க. கிடையாது, அவ்வளவுதான். இல்ல இப்போது 110 விதி பாருங்க. 110 விதியின் கீழ் மாண்பு அமைச்சர் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. தயவுசெய்து அமருங்கள். நீங்க உறுப்பினர் பேசுகிற போது பேசுங்க. நீங்க உறுப்பினர் பேசுகிற பாருங்க, உங்களுக்கு விவாதம் இல்லைங்க. நீங்க பாருங்க, அவர் பேசிய பாருங்க, தயவுசெய்து நீங்களே அவர் பேசிய பிறகு அந்த கருத்தை ஒட்டி பேசுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 3 திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒரு பேச இருக்கீங்க. அப்படியே கருத்துக்கள்லாம் சொல்லுங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேளுங்க. யார் வேண்டாம்னு சொல்ற இப்ப பேச முடியாது. 110 விதியின் கீழ் அறிக்கை படித்த பிறகு விவாதம் கிடையாது. உட்காருங்க. மாண்பு உறுப்பினர்களுக்கான சிலவற்றை நான் வெளியிட கேட்கிறேன். நான் ஃபைல் கொடுங்க. கரூர் பிரச்சனை மாண்பு உறுப்பினருக்கு பாருங்க.
பாருங்க, எதிர்க்கட்சி கொறடா அவர்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறேன். பண்ணிட்டாரு. இந்த 110 விதியின் கீழ் அவர் பேசிய பேச்சுகள் குறித்து எந்த விவாதம் கிடையாது. நீங்க கேட்க உரிமை பிரச்சனை சொல்றேன், உட்காருங்க. நீங்க சொன்ன உட்காருங்க. இல்லைங்க, உரிமை பிரச்சனை பற்றி பேசுவதற்கு நான் அனுமதி அளிப்பேன். உட்காருங்க. எப்போ தர வேண்டும் என்று எனக்கு தெரியும். தயவுசெய்து உட்காருங்க, நான் தருவேன். உட்காருங்க, உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர்களுக்கான குறிப்புரைகள். மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு பேரவை நடவடிக்கை தொடர்பாக சில குறிப்புகளை நான் விரைந்து வழங்க விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர்கள் தாங்கள் விவாதத்தில் பேசும்போது நீதிமன்ற விசாரணையில் இருக்கும் எப்பொருள் மீதும் தன் கருத்தை சொல்லவோ குறிப்பிடவோ கூடாது. அப்படி சொன்ன காரணத்தினால்தான் மதுரையை சார்ந்த அந்த உறுப்பினர் பேசிய பேச்சுகள் அவை குறிப்பில் நீக்க வேண்டும் என்று கேட்டீர்கள். நான் ஆய்வு செய்தேன், அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டது. மேலும் உறுப்பினர் எவரையும் தனிப்பட்ட முறையில் முறையற்ற வார்த்தைகளால் தாக்கி பேசவும் கூடாது. மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறி பேரவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் மற்றும் ஊறு விளைவிக்கும் நோக்கிலும் சர்ச்சை ஏற்படும் வகையிலும் பேசக்கூடாது. சட்டமன்ற பேரவை நடவடிக்கையில் சிறப்பாக அமையவும் பேரவையின் நேரத்தை மிகவும் பயனுள்ள முறையில் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகவும் மாண்பு உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவ்வப்போது பேரவையின் ஆய்வில் உள்ள மற்றும் விவாதத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ள பொருள் குறித்து சுருக்கமாகவும் தெளிவாகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர்கள் தாங்கள் பேசும்போது தொகுதி உள்ள மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை குறித்து தங்களது உரையில் கூறலாம். தொகுதி சார்ந்த பொதுவான கோரிக்கைகள் குறித்து என்னிடம் எழுதி கொடுத்தால் அவற்றை அவையில் தாங்கள் பேசியதாக அவை குறிப்பில் பதிவு செய்து தங்களது உரையில் சேர்த்து கொள்ளப்பட்டு அந்த உரையின் நகல் மாண்பு உறுப்பினர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி வந்தால் உரையில் நீங்கள் என்ன எழுதி கொடுக்கின்றீர்களோ அது உங்களுக்கு நீங்கள் பேசியதாகவே கருதி அந்த உரை உங்களுக்கு வழங்க. அப்புறம் நீங்கள் தொகுதிக்கு போகிற போது நமது சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன பேசினார் என்று உங்கள் தொகுதியில் ஒரு புத்தகமாகவோ நோட்டீஸாக அடித்து மக்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவையில் நீங்கள் என்ன பேசினீர்கள் முழுமையாக என்பதை மக்கள் தெரிந்து கொள்ளும் ஒரு வாய்ப்பு ஏற்படும். அடுத்து மேலும் உறுப்பினர்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு குறிப்பு அளிக்க விரும்புகிறேன். பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. இது சட்டமன்ற பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் குறைக்கும் வகையிலான செயலாகும். இந்தியாவில் உள்ள பிற சட்டமன்ற பேரவைகளுக்கு எடுத்துக்காட்டாகவும் நூற்றாண்டு வரலாற்று பெருமை கொண்ட இந்த மாமன்றத்தின் மரபினை காத்திடும் வகையிலும் கண்ணியத்தினையும் மாண்பினையும் உயர்த்தி பிடிக்கும் வகையிலும் பேரவையின் சில நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுவதால் மாண்பு உறுப்பினர்கள் தங்களது பொறுப்பினையும் கடமையினையும் உணர்ந்து இதுபோன்ற கண்ணிய குறைவான செயல்களில் இனிவரும் காலங்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுறுத்துகிறேன். இதுபோன்ற செயல்கள் தொடர்ந்தால் அந்த செயல் அவையின் உரிமை மீறலாக கருதப்பட்டு சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கொறடா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். உட்காருங்க. அவங்க பேசட்டும். எடுக்கிறேன்னு சொல்லிருக்க. இருங்க. எப்ப எடுக்கணும் நீங்க சொல்லக்கூடாது. எடுப்பேன். எப்ப எடுக்கணும் நான் எடுப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற செய்தியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன், வேறொன்றுமல்ல. 110 அதில் கூட நான் அதை பத்தி நான் பேச அனுமதி தயவு செய்து அதை பற்றிங்க. நீங்கள் உங்களுடைய உறுப்பினர் பேசுகிற போது அதிகமான நேரம் கூட நான் தரேன். அமைச்சருடைய 110 விதி சொல்லப்பட்ட பத்தி பேச இப்ப வேண்டாம். உட்காருங்க. அனுமதிக்க முடியாது. உட்காருங்க. அடுத்து அடுத்து இப்போ இருங்க. நேரலை ஒலிபரப்பை பத்தி நான் ஒன்று சொன்னேன். காலையில் நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. இருங்க. எடுத்துக்கிறேன். அவை முடிவதற்குள்ளாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இப்ப நீங்க அமைதியா நீங்க எப்ப இல்லங்க கடிதம் பாருங்க. ஜீரோ இல்ல. நீங்க கடிதம் மூலமா கொடுத்திருக்கீங்க. எப்போது எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. நான் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்வேன். இன்று அவை முடிவதற்குள்ளாக அதை பற்றி விவரம் கொடுக்க
உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இருங்க, உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இந்த அவையின் எல்லா உறுப்பினருடைய உரிமையும், தமிழ்நாட்டு மக்களின் உரிமையும் பாதுகாக்கின்ற விதத்திலே தான் இந்த மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து உரிமை பிரச்சனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க அமைதியா உட்காருங்க, வாய்ப்பு அளி. இப்ப நீங்க சொல்லாதீங்க யூ நோ ரைட், என்ன வந்து இப்பே என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன், உரிய நேரத்தில் அளிப்பேன். உட்காருங்க. நீங்க நீங்க இல்லைங்க, இல்லைங்க, ஜீரோ அவர் கிடையாது. அலுவல் ஆய்வுக்குள்ள 0 ஹவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நீங்க திரும்ப திரும்ப அதை பேசிக் கொண்டு அனுமதிக்க முடியாது. உரிமை மீறல் பிரச்சனை, உரிமை பிரச்சனை பேசுவது இவங்க எடுப்பேன், அனுமதிப்பேன். இன்று அவை முடிவதற்குள்ள அனுமதிப்பேன். இப்போதே எடுங்க. நீங்க வெளியே போய் பேசுங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சி முடியாது. வெளியில என்ன அதைத்தான் நான் சொல்லுகிறேன். நீங்கள் சொல்லுகிற நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிப்பேன். அவை முடிவதற்குள்ளாக உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க பேசுங்க. இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது. சபையின் மற்ற நடவடிக்கைகள் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து அவை நடப்பதற்கு அமைதியாக ஒத்துழைப்பு தாருங்கள். அவை செய்து உட்காருங்க. உங்கள் விருப்பம். ஆமா, அமைதியா வெளியேறுங்க. அமைதியா இருங்க. தவறான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. அவர் பின்னாடி இருக்க உங்க உறுப்பினர் பேசல. வேண்டாம் 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 வேண்டாம். என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்க பேசுவது எதுவும் அவை குறிப்பில் ஏறாது. என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் பேசியதும் அவை குறிப்பில் ஏறாது. மாண்பு உறுப்பினருக்கு நான் ஒன்று சொல்கிறேன். உரிமை மீறல் பிரச்சனை பற்றி காலையிலே எனக்கு மனு கொடுத்தார்கள். அது ஆய்வில் இருக்கிறது. அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். இது அவை முடிவதற்குள்ளாக வாய்ப்பு அளிக்கிறேன், உறுதியாக தருவேன் என்று சொன்ன பிறகும் அவர் வெளிநடப்பு செய்கிறார்கள். நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை உங்களுக்கு அதே தான் பதில். நீங்க அமைதியா உட்கார்ந்து இந்த பிரச்சனையை பற்றி உங்களுடைய மாமன்ற உறுப்பினர் பேசுகிற போது அதற்குரிய பதிலை மாண்புமிகு முதலமைச்சர் சார்பிலே அளிப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே என்னிடம் வந்து அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் அவர்கள் பதில் அளிப்பார்கள். நீங்கள் பேசுகிற போது பேசலாம். உட்காருங்க. பாருங்க, பேரவைத் தலைவரை இப்போதே அனுமதி யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அனுமதிக்கவும் முடியாது. அமைதியாக அமருங்கள். முக்கியமான ஒரு குறிப்பை நான் வெளியிட விரும்புகிறேன். பேசும்போது வெளியில வந்து கோஷம் போடுகின்றவர்களை வெளியேற்றுமாறு அவை காவலர்களை கேட்டுக்கொள்ள. வெளியில போய் அவங்க என்ன பேசட்டும். வளாகத்துக்குள்ளே இறங்க குரல் கொடுக்கூடாது. தயவுசெய்து வெளியே போக சொல்லுங்க. வெளியே அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். போங்க. உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகள் குறித்து முக்கியமான விஷயம் எல்லாருக்காகவும், நம்ம எல்லாருக்காகவும் இதை நான் படிக்கிறேன், நான் உட்பட எல்லாருக்காகவும். உறுப்பினர்களின் சிறப்பு உரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகள் குறித்த குறிப்புரைகள். கடந்த 4/6/2026 அன்று வியாழக்கிழமை அன்று திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சியின் போது குத்துவிளக்கு ஏற்றுவது தொடர்பான மரபு நெறிமுறை புரோட்டோகால் மீறப்பட்டதாக திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி பேரவை உறுப்பினர் திருமதி மோ ரா பல்லவி அவர்கள் ஒரு மனுவினை என்னிடம் அளித்தார். அந்த மனுவினை நான் நன்கு படித்து பார்த்து ஆய்வு செய்தேன். அது குறித்த சில கருத்துக்களையும் அறிவுறுத்தல்களையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். சட்டமன்ற பேரவைக்கென உள்ள கண்ணியத்தினையும் மாண்புகளையும் மற்றும் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களுக்கென உள்ள சிறப்பு உரிமைகளையும் மரபு நெறிமுறைகளையும் புரோட்டோகால் காப்பது செயல்படுத்துவதும் சட்டமன்ற பேரவை தலைவராக எனது பொறுப்பும் மற்றும் கடமையும் ஆகும். அரசால் வெளியிட்டுள்ள மரபு நெறிமுறைகளின்படி புரோட்டோகால் அரசமைப்பு தலைவர்கள் முதல் முக்கிய பிரமுகர்கள் வரை உள்ள ஒவ்வொருவரின் நிலைக்கு ஏற்ப முன்னுரிமை வரிசை முறை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முன்னுரிமை வரிசைப்படி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் அரசுத்துறை உயர் அலுவலர்களும் தங்கள் கடமைகளையும் பொறுப்புகளையும் மற்றும் அதிகாரத்தையும் நன்கு உணர்ந்து
அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். திருவிக நகர் தொகுதியில் அந்த பள்ளி கட்டட திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்ற நிகழ்வு மரபு நெறிமுறை குறித்த புரிதல் இல்லாமல் தெரிந்தோ தெரியாமலோ அல்லது அறிந்தோ அறியாமலோ நடந்த அந்த நிகழ்வு இனி வரும் காலங்களில் தொடராது என நம்புகிறேன். அதனால் அந்த மனுவின் மீது மேல் நடவடிக்கை தேவையில்லை என கருதுகிறேன். உரிமை மீறல் குழுவுக்கு அனுப்புவதோ வேறு வகையில் நடவடிக்கை எடுப்பதோ தேவையில்லை என்று கருதுகிறேன். மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள ஊராட்சி, பேரூராட்சி, நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மற்றும் மாவட்டத்தில் நடைபெறும் அனைத்து அரசு நிகழ்வுகளிலும் மரபு நெறிமுறைப்படி அந்த தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் மற்றும் மரபு நெறிமுறைகளை கடைபிடிக்க நகராட்சி மற்றும் மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளை சார்ந்த அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்ட ஆட்சித் தலைவர்களுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்குமாறு மதிப்புக்குரிய அரசு தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு உத்தரவிடுகிறேன். மேலும் இந்த முன்னுரிமை வரிசை வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் தொடர்பான தமிழக அரசின் அரசாணை நகல் சட்டமன்ற உறுப்பினர் மேசையில் வைக்கப்பட்டுள்ள சிறு கணினியில் நாளை பதிவேற்றம் செய்யப்படுவதுடன் அனைத்து உறுப்பினர்கள் மின்னஞ்சல் முகவரிக்கும் இன்று அனுப்பி வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் பேரவைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்பு உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் அவர்கள். இன்று 11வது மாமன்ற உறுப்பினர் இன்று 11 உறுப்பினர் பேச இருக்கின்றார்கள். இந்த மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசவிருப்பதால் இன்று உட்காருங்க. நீங்கள் பேசுகிற போது பாருங்க, இதே பதில் தான் பாருங்க. அவர்களுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கும். இந்த பிரச்சனையில் பாருங்க, இந்த பிரச்சனையில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பேசுகிற போது ஏற்புடைய வகையில் நீங்க குறுக்க பேசுறீங்களா? உட்காருங்கன்னு சொல்றேன்ல. இப்பதான் சொன்ன மரபு என்ன? உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இப்பதான் சொன்னேன். நீங்க இந்த பாருங்க, இந்த பேரவைத் தலைவர் நிற்கிற போது உட்காரணும்னு சொல்லியிருக்கேன். நீங்க அதுதான் இந்த ஓரியன்டேஷன் கோர்ஸ்க்குலாம் நீங்க வந்திருந்தா என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டியதுதான் அழகாக பயிற்சி கொடுத்தார்கள். பேரவையில் நிற்கிற போது உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். உட்காருங்க. எதுவும் அவர் பேசுகிற எதுவும் அவை குறிப்பிட வராது. தீர்மானத்தை ஒட்டி பாருங்க, அரசால் முன்மொழியப்பட்ட அந்த தீர்மானத்தை பற்றி பேச அனுமதிப்பதா இல்லையா என்பதை பற்றி முடிவு ஆய்வில் உள்ளது. ஏற்கனவே கடிதம் கொடுத்திருக்கிறீர்கள். உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. இப்போது பேச அனுமதி இல்லை. தொடர்ந்து நீங்கள் வற்புறுத்தீர்களானால் முடியாது என்ற பதிலை தவிர வேறு பதில் இல்லை. அமைதியா உட்காருங்க ப்ளீஸ். மாண்புமிகு நீங்கள் பேச விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தோழர்களே, கண்டிப்பாக மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக ஒருமனதாக தீர்மானத்தை மாண்புமிகு முதலமைச்சர் முதலில் கொண்டு வந்தார். அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு முடிவை எடுத்தது. அந்த முடிவின்படி மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கையை இந்த அவையின் முன்பு வைத்தார். அதில் ஆணையம் தொடர்பாக ஒரு கோரிக்கை வைத்தார். அந்த ஆணையம் தொடர்பாக இந்த காவிரி பிரச்சனையை தொடர்பாக சட்ட நிபுணர்கள் கடந்த 25 வருடங்களாக யாரெல்லாம் இதில் பணி செய்தார்களோ, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தோழர் உமாபதி அவர்கள், முக்கியமாக சட்ட வல்லுநர்கள் போன்ற ஆட்சியில் கடந்த 30-40 வருடங்களாக எந்த சட்ட வல்லுநர்களுடைய அறிவுரைப்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு
டிஸ்கஷனை கொண்டு வந்து அதன்படி ஒரு மிகப்பெரிய தீர்மானத்தை கொண்டு வந்தார். அந்த தீர்மானத்தில் ஆணையம்ங்கிறதை சில பேர் தவறுதலாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இப்பொழுது அவருடைய உரையை நிகழ்த்துவார். அதில் விவசாயிகளுக்கும் சரி, ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நிலைப்பாட்டை மார்ச் மாதத்தில் எடுத்தாருங்கிற நிலைப்பாடும் சரி, அன்றைய முடிவின்படி கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய எல்லா கட்சிகளும் அதை வரவேற்றார்கள். அதற்கப்புறம் சட்ட நிபுணர்கள் படி, அவர்களுடைய அறிவுரைப்படி இதை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட எதிர்கட்சி தலைவருடைய அந்த அமெண்ட்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம். அன்னைக்கு அவையில ஒரு மனதா எல்லோரும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றணும். அதில் சில சந்தேகங்கள் உறுப்பினர்களுக்கு இருக்கலாம். நம்மளுடைய குறிக்கோள் விவசாயிகளை பாதுகாப்பதும், முக்கியமாக காவேரியுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் பாதுகாக்கிறதுல எந்த விதமான வேறுபாடுகள் கிடையாது. கண்டிப்பாக மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் விளக்கம் கொடுத்த பிறகு பேரவைத் தலைவர்கள் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பாக உங்களுக்கு பேரவைத் தலைவர்கள் கண்டிப்பாக நேரம் கொடுப்பார்ங்கிறத நாங்கள் இந்த அவையின் முன்பு தெரிவித்துக் கொள்கிறோம். அதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.